வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில வாரங்களுக்கு முன் ஒரு பிரபலமான நடிகை ஒருவரது பேட்டியை வலையொலி பதிவொன்றிலே பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த பேட்டியிலே இன்று திரையுலகை ஆட்டிப்படைக்கும் ஒரு விடயம், அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள், அது பற்றி அந்த நிருபர் கேட்டதற்கு அந்த பெண் கொடுத்த பதில் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. ஏனெனில் திரையுலகில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முன்வரும் பல பெண்களின் வாழ்க்கையை பலர் சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர்க்கலாமா என்று பலரும் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் முடியாமல் இருக்கின்றது. அதற்கு காரணம், பெண்களை தொந்தரவு செய்பவர்கள் பற்றி முறைப்பாடுகள் வந்து கொண்டிருந்தாலும் பல பெண்கள் அதற்கு இணங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் அந்த நிலையை மாற்ற முடியாமல் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அது பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். திரையுலகில் நடிப்பதற்கு வரும் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக பல கனவுகளுடன் வருகின்றார்கள். பெயர், புகழ், பணம் என்பதுதான் அந்த கனவு என்று சொல்லலாம். அன்று முதல் இன்று வரை திரையுலகில் வாழ்க்கை அமைத்துக் கொள்பவர்களது சாதாரண வாழ்க்கை மிகவும் சிரமமாகவே இருக்கின்றது. காரணம், பொது வழியிலே திரையுலகினர் பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் இருப்பதில்லை. முக்கிய காரணம், அவர்கள் ஒருவரை ஒருவர் தொட்டு பேசி பழகி நடிப்பதெல்லாம் அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகவும், ஒரு விபச்சார தொழில் செய்பவர்கள் போன்று அவர்கள் நடந்து கொள்வதாகவும் பலர் எண்ணுவதால் அது பற்றி பேசலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலே சில நாட்களுக்கு முன் தமிழ் தொலைக்காட்சி தொடரிலே மிகவும் பிரபலமான ஒரு பெண், அவரை தொலைபேசியில் அழைத்து, அதிலும் முக்கியமாக ஒளிப்பதிவு கருவியின் மூலம் அவரது நடிப்பை பதிவு செய்தார்கள் என்றும், அது நடிப்பதற்காக அல்ல என்பதை விடவும் அந்த பதிவு மிக மோசமான வகையிலே அந்த இளம்பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி விட்டிருக்கின்றது என்றும் இன்று பரபரப்பாக கண்டனங்கள் தெரிவிப்பவர்கள் அந்த பெண்ணின் எதிர்காலம் மோசமாகிவிடும் என்று அஞ்சுகின்றார்கள். அப்படி பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று இன்று கோஷங்கள் எழும்பியிருக்கின்றன. ஆனால் அந்த நிலையை மாற்ற முடியுமா என்று சொன்னால் முடியாது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இதை ஒரு சாதாரண பார்வையாளனாக நான் உங்களுக்கு சொல்வதை விட, தமிழ் திரையுடன் நான் சம்பந்தப்பட்ட ஒருவன் என்ற காரணத்தினால் இந்த விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றேன். உங்களில் பலருக்கு தெரியுமோ இல்லையோ, எனது பதிவுகளை இன்றுதான் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, சிறு வயது முதலே இலங்கையில் நான் வளர்ந்து வந்த காலத்தில் திரைப்படத்துறையிலே ஒரு இயக்குநராக கதை சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்துடன் வளர்ந்தேன். இங்கிலாந்து சென்ற பொழுது அங்கு திரைப்படம், தொலைக்காட்சி துறைகளிலே பயிற்சி பெற்று தமிழகம் சென்ற பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அங்கு வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்க வழிவகுத்து கொடுத்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எனது மண்ணிலே நடந்து கொண்டிருந்த நிலைமைகளால் எனது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த கனவை எல்லாம் துறந்து கனடாவில் குடியேறினேன். கனடாவில் கூட தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை என எல்லா துறைகளிலும் எனது ஆவலை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே முயற்சி செய்தேன். முடியவில்லை. பலவித இன்னல்களுக்கு மத்தியிலும் முயன்றும் முடியாமல் போகவே நான் வேறு பாதையில் பயணிக்க தொடங்கினேன். காரணம் என்னவெனில், வாழ்க்கை முக்கியமானது. நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற முடியாவிட்டால் அந்த பாதையிலிருந்து வேறு பாதைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து தந்திருக்கின்றது. அதற்கான பாதையையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சரியான வழியில் போவதற்கு வழிவகுத்து கொடுக்கும். இது போன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டவசமாக அந்த அறிவு எனக்கு கிட்டியபடியினால் நான் வேறு பாதையில் பயணித்து இன்று எனது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொண்டு அமைதியாக வாழ்ந்து வருகின்றேன். நாம் சாதிக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சி, கனவு நிறைவேறாமல் போனால்
வாழ்க்கை முடிந்து விடுவது அல்ல, ஏதோ ஒரு வகையிலே வாழ்க்கையை இன்பமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கு கூட எடுத்துச் சொல்லி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனாலும் எடுத்த முயற்சி வெற்றி பெறாவிட்டால் துவண்டு விடாமல் வேறொரு பாதையில் பயணிக்க வேண்டும் என்று எடுத்துச் சொல்வதன் மூலம் பலரது வாழ்க்கையை நாங்கள் சரியான பாதையில் கொண்டு சென்று விடலாம் என்று திடமாக நம்புகின்றேன். தமிழ் திரைப்பட உலகிலே பலர் சிறப்பாக சாதித்திருக்கின்றார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்ற பெருமை பெற்றவர். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கூட நடிகர் திலகத்தின் 1/4 நடிப்பு திறன் இருந்தாலும் நடிகர் திலகத்தை விடவும் பேரும் புகழும் பெற்று ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு மக்களால் கொண்டாடப்பட்டார். இன்று நடிகர் திலகத்தின் வழியிலே வந்த விக்ரம் பிரபு போன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் நடிப்பு என்றால் என்ன என்று தெரியாத பலர் திரைப்படத்துறையிலே கொடி கட்டி பறக்கின்றார்கள். இவை எங்களுக்கு சொல்லித்தரும் விடயம் என்னவெனில், அந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் அந்த தகுதிகளை வளர்த்து கொண்டாலும் எல்லோரும் வெற்றி பெற முடியாது என்ற உண்மையையும் நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன் காலமான மனோஜ் பாரதிராஜா என்ற இயக்குனர் தமிழ் திரையுலகில் திரைப்படங்களை, கதைகளை நாடக மேடை பாணியிலே படமாக்கிக் கொண்டிருந்த நிலையை மாற்றி கிராமப்புறத்துக்கு அழைத்து சென்று வேறு பாதையிலே பயணிக்க வைத்து இன்று திரைப்பட உலகம் இந்த அளவுக்கு மாறியிருப்பதற்கு வழிவகுத்த பாரதிராஜா அவர்களது மகன் மனோஜ் பாரதிராஜா. அவர் காலங்காலமாக ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று கனவு கண்டும் ஆற்றிலிருந்து சாதித்த அவரது தந்தை அந்த மகனை ஒரு நடிகனாக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சி முடியாமல் போனது, வெற்றி பெற முடியவில்லை. அந்த மன அழுத்தமே மனோஜ் பாரதிராஜாவின் உயிரை பறித்திருக்கின்றது என்று இன்று சொல்லுகின்றார்கள். இவற்றை பார்க்கும் பொழுது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லோருமே வெற்றி பெற்று விட முடியாது என்ற உண்மையையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே திரைப்படத்துறையில் நடிப்பதற்கு என்று வருபவர்கள் எல்லோரும் ஒரு திறமையும் இல்லாத சாதாரண மனிதர்கள். அவர்கள் கூச்சத்தை விட்டு கூத்தடிப்பதுதான் திரைத்துறையில் இருப்பவர்களது ஒரே திறமை என்ற வகையிலே பலர் பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வழிவகுத்திருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. திரைப்படத்துறை எடுத்துக்கொண்டால் கூட அந்த துறையிலே சாதிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தும், நாட்டிய திறமை இருந்தும், விஜயலட்சுமி என்ற நடிகை, அவர் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் ஜெய்சங்கருடன் பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கின்றார். தொடர்ந்தும் அந்த துறையிலே சாதித்திருக்கலாம். ஆனால் அவர் திருமணம் செய்ததும் அந்த துறையை விட்டு விலகி படித்து பல துறைகளிலே சிறப்பாக கடமையாற்றி அவர் ஓய்வு பெறும் பொழுது அமெரிக்காவின் வெர்ஜீனியா டெக் என்ற பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆண்டில் அந்த பல்கலைக்கழகத்தின் வரவு செலவை கணக்கிடுவதற்கான பொறுப்பான அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். திரைத்துறையிலே சாதித்திருக்க வேண்டிய அம்மா விஜயலட்சுமி அவர்கள் அந்த துறையை விட்டு வெளியேறி திரைத்துறையில் சாதித்து இருக்கக்கூடியவதையும் விட அமோகமாக கல்வி தொழிலிலே சாதித்திருக்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நடிகைகள் யாருமே நெருங்கி விட முடியாத வகையிலே திரைப்படத்துறையிலே பல ஆண்டுகள் காலமாக சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் முக்கியமான ஒருவர் நடிகை நதியா. 16-17 வயதிலே கேரளாவில் இருந்து, அதிலும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து நடிக்க வந்தவர். இன்றும் மிகச் சிறப்பாக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார். காரணம் அவரது தன்னம்பிக்கை. யாரையும் நெருங்க விடாத வகையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக சாதிக்கலாம். அதே வேளையில் இன்று சாதித்துக் கொண்டிருக்கும் நடிகை சாய் பல்லவி. அவரது நடிப்பு பற்றி, ஆடல் திறன் பற்றி நான் புதிதாக ஒன்றும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நடிப்பு தொழிலுக்கு வரும் முதல் தான் ஒரு வைத்தியராக வேண்டும் என்று
வைத்தியராக இருக்கின்றார். அவர் ஒரு வைத்தியராக இருந்து தமிழ் திரையுலகிலே யாரும் நெருங்க முடியாத வகையிலே நடந்து மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எல். விஜயலட்சுமி, நதியா, சாய் பல்லவி போன்றவர்களது உதாரணங்களை சொன்னதன் காரணமே நிச்சயமாக உங்களுக்கு திரைப்படத்துறையிலே சாதிக்க வேண்டும் என்ற கனவிருந்தால் முன்வாருங்கள். உங்களுக்கு அந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் வழிவகுத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருகின்றேன். மன உறுதியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அது ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்து தரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு நடிகை பற்றி சொன்னேன். அந்த நடிகை வேறு யாருமல்ல, ஷகீலா என்று நீங்கள் பெருமளவில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நிருபர் கேட்டார், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ததுண்டா என்று ஒரு சிரிப்புடன் கேட்டார். ஷகீலா சொல்கின்றார், ஆம், நான் செய்திருக்கின்றேன் என்று சொல்லி. கேட்டவர் திகைத்து போனார். ஏனெனில் பொதுவாகவே இப்படியான கேள்விகள் வரும் பொழுது ஏதோ ஒன்றை சொல்லி சமாளித்து விடுவார்கள். ஆனால் ஷகீலா மிக துணிச்சலாக சொன்னார். அதற்கு சொன்ன காரணம் என்னவெனில், எனது தேவைகள் இருந்தது, அது எனக்கு ஒரு வழியை காட்டிவிட்டது. அதே வேளையிலே நானும் ஒரு பெண், எனக்கும் ஆசைகள் இருந்தது. பல கதாநாயகர்கள் அழகானவர்கள், கேட்டால் மறக்க முடியுமா என்று சிரிப்புடன் பதில் கூறினார். பிரபஞ்சம் மனிதர்களை படைத்து விடுவது ஒரே ஒரு காரணத்திற்காக. இந்த மண்ணிலே மனிதர்கள் தொடர்ந்து வாழுவதற்கு, இனத்தை பெருக்குவதற்காக. ஆனால் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது ஒவ்வொருவரதும் தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமையை நாங்கள் சரியான வகையிலே எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வரம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் காரணமாக மற்றவர்கள் பேச்சுக்கு இடம் கொடுக்காமல், எங்கள் வாழ்க்கையை சீரழிக்காமல், ஒரு முயற்சி வெற்றி பெற முடியாவிட்டால் வேறு பாதையில் பயணிக்க வேண்டும். அது வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையை எங்கள் உறவுகளுக்கு, நட்புகளுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை என்று சொல்லிக்கொண்டு, பரம்ஜி பார்வையில் என்ற எனது பதிவுகளை நான் கொண்டு வர முக்கிய காரணமே, நான் கூட இளம் வயதிலே பலரது சித்தாந்தங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கின்றேன். அந்த அடிமை நிலையிலிருந்து ஏன் என்ற எனக்குள் எழுந்த கேள்விகள் வெளியே கொண்டு வந்திருக்கின்றது. அப்படி நீங்களும் மற்றவர்களது சித்தாந்தங்களுக்கு அடிமையாகாமல், முக்கியமாக கொத்தடிமையாகாமல், மற்றவர்களது வாழ்க்கையை வளப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும். எனது எண்ணங்களும் கருத்துகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை இயன்ற வரையில் தேடுவதற்கு இன்று வசதிகள் அதிகமாக இருக்கின்றது. அதன் மூலம் நீங்களும் உங்கள் எண்ணங்களை, பார்வைகளை மாற்றுவதால் மனதிலே ஒரு அமைதியும் சமாதானமும் கிடைக்கும். வாழ்க்கை இன்பமாக அமையும் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த வகையிலே இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவிசாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.